அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது ஐஎன்சி மெட்ராஸ் கான்ஃபரன்ஸ் பிரசிடென்ட், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில நடைபெற்ற போது யார் யார் தலைவராக பிரசிடென்டாக இருந்தாங்க அப்படிங்கிறதான் இந்த வகுப்புல பார்க்க போறோம். ஏறத்தாழ 7 ஐஎன்சி மாநாடுகள் சென்னையில் நடைபெற்றுச்சு. இந்த 7 மாநாட்டுக்கும் யார் யார் தலைமை தாங்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 7 பேரையும் எப்படி எளிமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த வகுப்புல சென்னையில் நடைபெற்ற 7 ஐஎன்சி மாநாட்டுக்கு யார் யார் தலைமை தாங்கினா அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், அதாவது சென்னையில் நடைபெற்ற முதல் ஐஎன்சி மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா 1887 நடைபெற்றுச்சு. இதான் 1887 தான் சென்னையில முதல் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் நடைபெறுது. இந்த மாநாடுக்கு தலைமை தாங்கினவர் பக்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில் நடைபெற்ற முதல் ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாரு. இது போக பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ஐஎன்சி பிரசிடென்ட்டும் இவர் தான். நெக்ஸ்ட் செகண்ட் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், சென்னையில 2வது ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் இந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1894 நடக்குது. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் ஆல்ஃபிரட் வெப். இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில் நடைபெற்ற 2வது ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாரு. பேர் ஆல்ஃபிரட் வெப். நெக்ஸ்ட் தேர்ட் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், சென்னையில் நடைபெற்ற 3வது ஐஎன்சி மாநாடு 1898 நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் அனந்த மோகன் போஸ். இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில் நடைபெற்ற 3வது ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், அதாவது 4வது ஐஎன்சி மாநாடு சென்னையில் நடைபெற்ற ஆண்டு 1903. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் லால் மோகன் கோஸ். இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில் நடைபெற்ற 4வது ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாரு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், அதாவது 5வது ஐஎன்சியோட சென்னை மாநாடு இந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1908. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் ராஜ் பிஹாரி போஸ். ராஜ் பிஹாரி போஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில் நடைபெற்ற 5வது ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், 6வது ஐஎன்சியோட சென்னை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1914 நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் பூபேந்திரநாத் போஸ். பூபேந்திரநாத் போஸ் தான் 6வது ஐஎன்சி மாநாடு சென்னை நடைபெறும் போது தலைமை தாங்கினவர். நெக்ஸ்ட் செவன்த் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், 7வது ஐஎன்சி மாநாடு, கடைசி ஐஎன்சி மாநாடு சென்னையில் நடைபெற்ற ஆண்டு 1927. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் எம்.ஏ. அன்சாரி. அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில் நடைபெற்ற கடைசி 7வது ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் எம்.ஏ. அன்சாரி. இப்ப சென்னையில் நடைபெற்ற இந்த 7 மாநாட்டுக்கு யார் யார் தலைவராக இருந்தான்னு பார்த்தோம். இந்த 7 பேரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கான ஷார்ட்கட் பார்ப்போம். அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா பாலன், பாலன் லாரா, பாலன் லாராவுக்கு பூ சாரி. அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பாலன் அப்படின்றவரு லாரா அப்படின்ற பொண்ணுக்கு பூ போட்ட சாரி வாங்கி கொடுத்துருக்காரு. எப்ப அப்படின்னா ஐஎன்சி மாநாடு சென்னையில் நடைபெறும் போது பாலன் லாராவுக்கு பூ சாரி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷார்ட்கட்கான விளக்கத்தை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிஏ. இந்த பிஏ அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் ஏஎல். இந்த ஏஎல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஆல்ஃபிரட் வெப். ஆல்ஃபிரட் வெப் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் ஏஎன். இந்த ஏஎன் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா அனந்த் மோகன் போஸ் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் எல்ஏ. இந்த எல்ஏ அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா லால் மோகன் கோஸ் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் ஆர்ஏ. இந்த ஆர்ஏ அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா ராஜ் பிஹாரி போஸ் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் ஆர்ஏ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ராஜ் பிஹாரி கோஸ், ராஜ் பிஹாரி கோஸ் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் பிஹெச்யூ பூ. இந்த பூ அப்படிங்கிறது எது குறிக்குது அப்படின்னா பூபேந்திரநாத் போஸ் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் எஸ்ஏஆர்ஐ சாரி. சாரி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா எம்ஏ அன்சாரி அப்படிங்கிறத குறிக்குது. திரும்ப கோடு வேர்ட் சொல்றேன். பாலன் லாராவுக்கு பூ போட்ட சாரி வாங்கி கொடுத்தேன். எப்ப அப்படின்னா ஐஎன்சி மாநாடு மெட்ராஸ்ல நடக்கும்.